everyone. So நான் வந்து கோயம்புத்தூருக்கு பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே ரெடி பண்ணுறது என்னோடய மேக்கப் பவுச், மாய்ஸ்சரைசர், ப்ரோ பென் ப்ரோமேட் ப்ரோமோ ஷூட் இருக்குது. கோயம்புத்தூர் போக போகிறேன் அகெயின் ஐ கெஸ் தேர்ட் டைம். ஸோ நான் என்னோடய மேக்கப் பவுச் பேக் பண்ணுறேன். மாய்ஸ்சரைசர், ப்ரௌ பொமேட் and ஒரே ஒரு சின்ன ஐஷேடோ பேலட் அண்ட் காஜல். ஐஷேடோ பேலட்டுக்கு ப்ரஷ்ஷு, ஸ்ட்ராப் க்ரீம் ரொம்ப பிடிக்கும், அந்த ஸ்ட்ராப் க்ரீம் மேக்கில் இருக்குது. அப்புறம் இந்த ஃபவுண்டேஷன் ஆல்மோஸ்ட் காலியாக போகுது, ஹுடா பியூட்டி. ஸோ அதனால் கூட நான் சேர்த்து எடுத்துக்கிறேன். அண்ட் புது ப்ரைமர் வாங்கி வச்சுருக்கானோ. ஸோ இது வந்து நம்ம ப்ரோ பேலட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரே ஒரு குட்டி ப்ளஷ், ரொம்ப மைன்யூட், ரொம்ப சட்டிலாக இருக்கும். அண்ட் ஹைலைட்டர் அண்ட் மஸ்காரா. ஸோ மை மோஸ்ட் ஃபேவரட் லிப்ஸ்டிக்ஸ் சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இந்த 3 கலர் தான் எப்போவுமே எடுத்துப்பேன். இட்ஸ் லைக் பீச் கலர், டார்க் ப்ளம் கலர் அண்ட் பிங்க் கலர் அலாங் வித் அ பிக் ஷார்ப்னர். ரொம்ப முக்கியமான ஸ்டெப் ப்ரைமர் அண்ட் ப்ரைமர் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் பேசிக்காக என்னோட மேக்கப் பவுச். இட் லுக்ஸ் ஹெவி அண்ட் லாட், பட் ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப் இது மாதிரி ஒரு மேக்கப் ரொட்டீன் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அந்த ஒரு ஃப்ளாலெஸ் ஃபினிஷ். ப்ரோமோலாம் எடுக்க போகிறேன், கண்டிப்பாக வந்து விடுவேண்ணா. ஸோ அதனால் நான் இது பேக் பண்ணிக்கிறேன். இது மட்டும்தான். அண்ட் ஆல்சோ ஜுவல்லரிஸை பொறுத்த வரைக்கும் 2 செட்டு தான் ஜுவல்லரிஸ். நான் ஆக்சுவலாக 2 நாள் 2 சாரியா 3 சாரியா தெரியல, பட் எல்லாமே ப்ளீட் பண்ணி வச்சாச்சு. ஸோ திஸ் இஸ் 1 சாரி. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் ப்ரோமோ போட்டதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ வரும். ஸோ நான் கோயம்புத்தூர் கிளம்புற அன்றைக்கி அமாவாசை. ஸோ ஸ்டாஃப் எல்லாரையுமே நிற்க வச்சுட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய சுற்று போட்டாச்சு. அண்ட் ப்ரோமோ ஷூட் முடிஞ்சிருச்சு. ஈஷாவில் தான் எடுத்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் மருதமலை கிளம்புனோம். ஸோ மருதமலை கிளம்புற வழி எல்லாமே அழகாக மயில் அவ்வளோ இருந்தது. ஸோ மயிலை நான் இவ்வளோ தூரம் கிட்ட இவ்வளோ நிறையா பார்த்ததில்ல. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் மருதமலை கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் விசேஷத்துக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் நடந்திருந்ததுனால எங்களுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி தான் நான் வந்து மேலே போனோம். நல்ல தரிசனம், மனசு ரொம்ப திருப்தி ஆகிடுச்சு. பிகாஸ் நான் கோயம்புத்தூரில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்போ பண்ண போகிறேன். சென்னை அப்படின்றது நான் இதோட 5 வாட்டி எக்ஸ்போ பண்ணிட்டேன். ஸோ அது எங்களுக்கு ரொம்ப பழகிடுச்சு. பட் கோயம்புத்தூரில் நல்லபடியாக எக்ஸ்போ நடந்து முடிக்கணும், நடந்து முடிச்சிட்டும் கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லி கடவுளை மனசார வேண்டிட்டு நாங்கள் வந்து அன்றைக்கி கிளம்பினோம். ஸோ ஈஷாவில் எடுத்த ஃபோட்டோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கோயம்புத்தூரில் வந்து நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் எனக்கு தெரியுது. நிறைய பேரோட ரெஸ்பான்சஸ் அண்ட் அங்கே இருக்கிற ஒரு ஆம்பியன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் டைம் நான் கோயம்புத்தூர் வர்றதுனால அந்த படபடப்பு நிறைய இருக்குது. பட் எக்ஸ்போ முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ காந்திபுரம் போனோம். அங்கே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு அன்னபூர்ணாவில் தான் நாங்கள் எங்களோட டின்னரே முடித்தோம். ஸோ அந்த கிளிப் நான் எடுக்கல, ஏன்னா இங்கே நாங்கள் ரொம்ப நேரம் வாக் பண்ணோம். கிட்டத்தட்ட இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வாக் பண்ணதுனால டயர்டானதுனால நான் அந்த கிளிப் எடுக்கல. பட் அன்னபூர்ணா வந்து நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க, எனக்கு இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணாங்க. ஸோ அதனால் நாங்கள் அன்னபூர்ணாவில் போயிட்டு நல்ல ஒரு முருகலான தோசை காஃபி குடிச்சிட்டு எங்களோட ரூமுக்கு நாங்கள் போயிட்டோம். ஸோ மறுநாள் வந்து அகெயின் மஹால் வந்து கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். லாஸ்ட் மினிட் பேனர் செட்டிங் அண்ட் ஸ்டால் செட்டிங்லாம் வந்து ஃபைனலைஸ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து நாங்கள் மஹாலுக்கு வந்தோம். உண்மையிலே இந்த மஹாலில் நான் இந்த ஷூட் எடுக்கிறப்போ, இந்த கிளிப் நான் எடுக்கிறேன் இல்லையா, இந்த கிளிப் எடுக்கிறப்போ ஒரு லைட் கூட போடல. பட் ஆனால் அந்த மஹாலில் இருக்கிற வெளிச்சம் பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ குட்டியாக ஒரு ஸ்டேஜ் இருந்தது. ஸோ இந்த ஸ்டேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு இந்த மஹாலில் தான் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஸ்டால் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண போகிறோம். எவ்வளவோ நம்பர் ஆஃப் சாரீஸ் வந்து நான் இங்கே லான்ச் பண்ண போகிறேன் அடுத்த வாரம் இந்த டைம். அதாவது நான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா வித்தின் ஃபியூ டேஸ், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து அப்படியே ஒரு திருவிழா போல் இருக்க போது. அது மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வேறு லெவலில் வந்து இருக்க போது. கண்டிப்பாக